வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு பயணம் தான். இதை சிறப்பாக பார்ப்போம் வாங்க. உங்களுக்காக பேசிகிட்டு இருக்குது நம்ம டிஜே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விருட்டு வண்டி எடுத்து விரட்டிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். எங்கடா கிளம்புறீங்க, எங்கே தான்டா போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிறது இன்றைக்கி முக்கியமான சாப்பிட்றதுக்கான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம நுங்கு சாப்பிட போகிறோம். எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர். நமக்கு முன்னாடி நான் நண்பர்கள் போய் இடத்துல செட்டில் ஆகிட்டு ஒரு நல்ல மரமாக பார்த்து நமக்கு செட்டில் பண்ணி கொடுத்தாங்க. நாம் வந்து இந்த முறை மரத்தை ஏறி வெட்ட போகிறதில்ல, கீழேருந்தே வெட்ட போகிறோம். அது எப்பட்றா முடியும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இப்போ பார்க்க தானே போகிறீங்க. இவ்வளோ பெரிய கம்பு எடுத்துகிட்டு போகிறோமே எதுக்காக? கீழேருந்தே அறுக்கிறதுக்கு தான். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 20 அடி 25 அடி தென்னை மரத்தெல்லாம் கீழேருந்தே அறுக்கிற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜினால பழைய காலத்து டெக்னாலஜி தான். மூங்கிலுக்கு போய் ஒன்றுக்கு மேலே ஒன்று கட்டி கீழேருந்தே நம்ம அறுத்துக்கலாம். இதனால் வந்து ஏறி இறங்க டைமிங் வந்து ரொம்ப மிச்சம் ஆகும். உடலில் கூட வலு வந்து நமக்கு அப்படியே இருக்கும். ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டெமினா வேஸ்ட் ஆகாது. இதை தான் ஐடியா சொன்னது தான் நம்ம சிங்கம். எப்பயுமே புது டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறது நம்ம சிங்கம். இந்த மாதிரி புதுசாக நம்ம காவல்துறை நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தான் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில் கொம்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, டயரோட டியூப் இருக்குது பார்த்திங்களா, அந்த டியூப்பை எடுத்து நல்லா சுற்றி விருட்டு நல்லா கட்டிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த கத்தி ரெடியாக. இந்த கத்தியோட முனை பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம கொக்கி மாதிரி இருக்கும் கான்செப்ட்டு. இது நல்லா போய்ட்டு உட்காந்து இழுத்துச்சுன்னா நம்ம கட்ட ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம உங்களை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறேன், அப்படியே திரும்பி நிலைனே ஸ்டைலாக அப்படின்னு சரிப்பான்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டைலாக ஒரு ஸ்டிப்பை கொடுத்தாரு. இவர் எடுத்துகிட்டு போகிற கம்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அடி, ஒரு 20-15 அடிக்கு மேலே தான் இருக்கும் அந்த கம்பு. இலையை நெஞ்சு பிடிச்சிட்டு வரது நம்ம கொக்கிக்க மாதிரிலே. அடுத்து வரது பார்த்திங்கன்னா நேராக ஸ்பாட்டுக்கு போயாச்சு. போன இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக நம்ம அதை கொக்கியை பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் நம்ம சிங்கத்தோட வேலை. சிங்கம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே நம்ம கரெக்டாக நுங்கு வெட்டுறது, எந்த நுங்கு தள்ளணும், எப்படி மாட்டு இழுக்கணும், எல்லாமே அவர் தான் கரெக்டாக செய்வார். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டைமும் நுங்க குக்கை கரெக்டாக போட்டு அவர் தான் வாட்டமாக இழுப்பார், கரெக்டாக அறுத்து எடுப்பார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த கொக்கி எதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, மரம் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கருக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். இதில் ஏறும்போது கால்லாம் அறுத்துடும். ஒரு டைம் அறுக்கிறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம காசு கொடுத்து அறுக்கிறது, அறுத்து மன திருப்தி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அறுத்து சாப்பிட்றவங்க வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த கத்தியோட ஐடியா எதனா வேணும்னா சொல்லுங்கள், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டு அனுப்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நுங்கு வெட்டுறதுக்கு ரெடியான கத்தி எடுத்துன்னு கிளம்புறாரு. என்னான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி, இந்த ப்ராப்ளம் அந்த படத்தை நல்லா கட்டணும் இல்லையா, மறுபடியும் திருப்பி பிரித்து கட்ட ஆரம்பித்தார் நம்ம சிங்கம். இதில் எக்ஸ்பர்ட் கை தேர்ந்தவர் தான் அவர். நல்லா கட்டிட்டு மறுபடியும் சில குலைகளெல்லாம் வெட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரே டைம்னு சொல்லிட்டு நல்லா சுற்றி வளைச்சி இளம் குலைங்களாக பார்த்து ஒன்று ஒன்றா தேர்ன மாதிரி வெட்டுறாரு. என்ன மாலை நேரம் ஆனதுனால கண் ரொம்ப கூசுது அப்படின்னு சொல்லியிருந்தார். கூலிங் கிளாஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாரு. சரி, நம்மளும் போயிட்டு மரத்தோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது இருக்குங்க, ஏகப்பட்ட ஹைட்டு. கீழே நின்றே அசால்ட்டாக இருக்கிறாருங்க ஒரு கோலையும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோலை தள்ளிட்டோம் வந்தது 1 மணி நேரத்தில். சரி, அடுத்து வெட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம காவல்துறை அதிகாரி நமக்கு ஒரு ஹை சொல்லிவிட்டு அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். சரி, உட்காந்த இடத்துல அவர் கொடுத்து வெட்டி கொடுக்க நம்ம உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மாட்டேன், யாருக்கு புத்திமதி சொன்னோம், கல்யாணம் பண்ணாமல் போகிறாராம், மாற்றி சொல்லிக்கோங்க. நுங்கு வச்சு சாப்பிடுதா ஃபீல்டு பார்த்தண்டியா மாங்காய்லாம் ஃபஸ்ட் நுங்கு உங்கள் ஆள் டெய்லியும் தின்றாரு. ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் 4 நிமிஷம் வரக்கூடாது. என் நண்பர் சாப்பிட்டு பதமான நுங்குன்னு அருமையான நுங்குன்னு சொல்லிட்டாரு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். உங்களுக்காக பேசிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். அப்படியே போயிடணும். ஏய் முத்து இதெல்லாம் நாக்கு நானே பார்த்துட்டு வேணாம், நான் வயிறு வலி எடுத்துக்கணும். ஏய் பதமானு கூடாது. இவன் சாப்பிட்ற 2வது சாப்பிட்றதில்ல, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு